ஹைஸ் நான் ஜொசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலா நடிச்ச காந்தி கண்ணாடி படத்தோட ஆடியோ லான்ச் வெளியாச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல கேபிஒய் பாலா கண்ணீர் விட்டு அழுதாங்க. சரியா? அவர் மட்டும் தான் அழுதாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள சுத்தி மொத்தம் எல்லாருமே அழுதாங்க. அப்படி அழக்கூடிய வகையில இவரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு தகுதியான ஆளா? ஒர்த்தான ஆளா? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கேபிஒய் பாலா நடிக்கும் காந்தி கண்ணாடி படத்தோட ஆடியோ லான்ச் நடைபெற்றது. சரி, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதை முன்னிட்டு தான் இந்த நிகழ்ச்சிய வந்து நடத்துனாங்க. சரியா? இந்த ஷோல யாரெல்லாம் அதிகமா கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல செலிபிரிட்டிகளும் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமான பேர்கள மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா சீமான் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய மகன் வந்து கலந்துக்கிட்டாங்க. பல செலிபிரிட்டிகள் இப்படி நெறைய பேர் இதுல கலந்துக்கிட்டாங்க. சரியா? பொதுவா ஒரு ஆடியோ லான்ச்னாலே ஒரு நடிகர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட்டிங்ல வளர்ந்து வரும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இப்படிதான் வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா, காந்தி கண்ணாடி கேபிஒய் பாலாவுக்கு வந்து இது முதல் படம் நடிகரா நடிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. பட் அவங்களுடைய அப்பா, அம்மா மட்டும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது அவர் அழுதுட்டாரு. சரியா? அழுது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் கண்ல இருந்து கண்ணீர் வந்து கட்டிட்டு, முக்கியமா மணிமேகலை, அப்புறம் செலிபிரிட்டிகள் சரியா? ஜீப் கெஸ்ட் எல்லாருமே வந்து கண்ணீர் கட்டி இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஃபேமிலி லைஃப்ப பத்தி முழுக்க சொல்லல. சரியா? எப்படி சொல்லியிருந்தாரு, அவங்க அப்பா மட்டும் சொல்லிக்கிட்டு, நான் இப்படி கஷ்டப்பட்டு வந்தேன். இப்படிதான் இந்த திரைத்துறைக்கு வந்தேன் அப்படிங்கிற மாரி எந்த விஷயமும் சொல்லல. எதுலயுமே மென்ஷன் பண்ணல. அப்படி கேபிஒய் பாலா எப்படிதான் கஷ்டப்பட்டு இந்த சினிமா துறைக்கு வந்தாரு? அத நம்ம பார்ப்போம். இவரு எங்க எந்த ஊர சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால்ல ஒரு எளிமையான குடும்பத்தில தான் பொறந்தாங்க. இவரு எப்போ பொறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1995 ஜூன் 30ஆம் தேதி பொறந்தாங்க. சரியா? அப்போ வந்து இவருடைய முக்கிய குறிக்கோள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும். சரியா? டாக்டர் ஆகணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ட்ரீம் இருக்கும். ஆனா இவருடைய ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நகைச்சுவையாட்டு வரணும். ஒரு நல்ல ஒரு ஆக்டர் வரணும். ஒரு காமெடி நடிகராட்டு வரணும். அப்படிங்கிற மாரி தான் இவருடைய ட்ரீம் வந்து சின்ன வயசுல இருந்திருக்குது. அப்ப இவருடைய பள்ளி படிப்புல என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அவங்களுடைய சக நண்பர்கள், மாணவிகள் எல்லாத்தையுமே வந்து நகைச்சுவை பண்ணி, பண்ணி, பண்ணி சிரிப்பு காட்டுவாங்க. சண்டை போட்டாலுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல காமெடி பண்ணி சிரிக்க வச்சு, அப்படி ஒரு ஒற்றுமையா தான் கேபிஒய் பாலா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, மிமிக்ரி எல்லாம் பண்ணியிருக்காராம். நெறைய வகையான மிமிக்ரி, அவங்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பண்ணி காட்டுவாங்களாம். அப்போ அவங்க அம்மா, அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, "எனக்கு நகைச்சுவை இதான் பிடிச்சிருக்குது. எனக்கு அதுதான் ட்ரீம். அதுதான் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நெறைய சின்ன வயசுல இருக்கும்போது, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நிகழ்ச்சி போடும்போது, ஒரு பட்டிமன்றத்திலயும் போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நகைச்சுவை வளர்றதுக்காக அங்க வந்து ஷோல கலந்துக்கிடுவாரு. இப்படி நெறைய கஷ்டப்பட்டுருக்காரு. இவங்களுடைய ஃபேமிலியும் பார்க்கும்போது, அந்த அளவுக்கு ஒரு ராயல்லாம் கிடையாது. ஒரு நடுத்தர ஃபேமிலி தான். அவங்க அப்பா, அம்மா கஷ்டப்பட்டவங்க தான். அவங்க அப்பா பல்க்ல வந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு தான் இவங்கள படிக்க வச்சிருக்காங்க. பட் கேபிஒய் பாலாவ படிப்பு விஷயத்துல பார்க்கும்போது, படிப்பு வந்து டாப் பொசிஷன் சொல்ல முடியாது. ஒரு நார்மலா அவருக்கு ரொம்ப படிப்பு வராது. ஓரளவுக்கு வரும் அந்த மாதிரி. அப்ப இவரு 12th முடிச்சாச்சு. 12th முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கெரியர் அவரு தொட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு போறாரு. எங்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போயிட்டு அங்கேயுமா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, டிவி ஷோல கிடைக்கிறது, இந்த சினிமால கிடைக்கிறதுக்கு அப்படி இப்படி தேடுறாரு. பட் ஸ்டார்ட்டிங்ல கிடைக்கல. அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பைசா கூட அவங்களுக்கு வந்து கிடையாது. அவங்க அம்மாக்கும், அப்பாவுக்கும் வந்து தெரியும். வேலை செஞ்சா மட்டும் தான் பைசா. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அதே மாதிரி அவர் சென்னையிலயும் வேலை தேடிட்டு இருக்கும்போது, ஸ்டார்ட்டிங்ல கிடைக்காத டைம்லயும் அவர் என்ன பண்ணாரு, பைசாக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சரியா? அதுக்கப்புறம் வந்து சென்னையில போய் முதல்ல யார பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுதவாணன். அவர தான் பார்த்தாங்க. அமுதவாணன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. சப்போர்ட் பண்ணிட்டு, "நான் ஒவ்வொரு ஷோக்கும் சொல்றேன். அந்தந்த ஷோல போய் கலந்துக்கோ. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பாலா" அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அதே மாதிரி பாலா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில போய் முதல்ல விஜய் டிவில போய் இது பண்றாங்க. அப்ப அதுல வந்து ஒரு நடிக்கிறதுக்கு, ஆக்ட் பண்றதுக்காவது சின்ன ரோல்லையாவது கிடைக்காதா? அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாரு. சரியா? பட் அதுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அது வாய்ப்பு கிடைக்கல.
ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சரி இருந்தாலுமே ஸ்டாப் ஆயிட்டும். ஓகே விட்டுட்டோம் அப்டின்ட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அது இது எது அது சீசன் 6ல வந்து என்ன பண்றாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரோல் கிடைச்சு கண்டஸ்டன்டாட்ட அதுல வந்தாரு. அப்ப வரும்போது என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவரு ரிஜெக்ட் ஆயி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வைல்ட் கார்ட் என்ட்ரி எட்டு அங்க வந்து மறுபடியும் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாரு. கலந்துக்கிட்ட பிறகு வின்னர் ஆட்டும் வராரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆக ஆரம்பிச்சாரு. மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஷோல வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1ல இருந்தே தொடங்க ஆரம்பிச்சாங்க. சரியா? அந்த நிகழ்ச்சியிலயுமே கேபிஒய் பாலா வந்து பண்ணாங்க. அவருடைய காமெடிக்கு வந்து சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இது மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சினிமா கெரியர் வந்து ஒரு ட்ரீம் தான். சரியா? அப்ப என்ன பண்றாருன்னா, சைடு படங்கள் நெறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. சரியா? அதுலயும் ஹைலைட்டா தெரியாது. சொல்லப்போனா வந்து சின்ன சின்ன ரோல்ல காமெடியாட்டு, நகைச்சுவையாட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைடாட்டு வந்திருப்பாங்க. கேபி பாலா நடிப்பு மூலமா மக்களுக்கு தெரிந்தவரா இருந்தாலும், ஆனா அவர் மக்கள் மனசுல எப்படி இடம் பிடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நெறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. எப்படி ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஆம்புலன்ஸ் இல்லாத ஊருக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்தாரு. அப்புறம் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி குடுத்தாங்க. அப்புறம் வந்து தையல் மிஷின் வாங்கி குடுத்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு. அப்புறம் ரோட்டு கடைகள் வைப்போம்ல, அந்த மாதிரி கடைகள் அமைச்சு குடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து பேட் அது இதுன்னு ஆசைப்படும்ல, அந்த பொருட்கள்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஹாஸ்பிட்டல் செலவுலாம் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேபிஎஃப் பாலா இன்னும் நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மழைநீரால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் டைரக்ட்டா போய் பைசா குடுத்தாங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த டைம்ல கேபிஒய் பாலா கிட்ட இருந்த அக்கவுண்ட்ல உள்ள எல்லா பைசாமும் குடுத்தது மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ராகவா லாரன்ஸ் என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமே இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பெண்களுக்கு ஆட்டோ வாங்கி குடுத்தாங்க. ஆட்டோ வாங்கி குடுத்து நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்கூட்டி வாங்கி குடுத்தாங்க. சரியா? அந்த ஊனமுற்றோர் அவங்களுக்கெல்லாம் ஸ்கூட்டி வாங்கி குடுத்தாங்க. அப்புறம் சைக்கிள் போக முடியாத ஆட்களுக்கெல்லாம் சைக்கிள் வாங்கி குடுத்தாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு வந்து நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரி, இப்போ கேபிஐ பாலா இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. காந்தி கண்ணாடி படத்துல. செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சரியா? இப்போ கேபிஐ பாலா வந்து அதுல ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது அவங்க இயக்குனர், புரொடியூசர் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க. அது சில பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, புரொடியூசர் வந்து சொல்றாங்க, "கேபிஐ பாலாவுக்கு இந்த படத்த குடுப்போம். நம்ம இந்த படம் வந்து சக்சஸ் ஆகுதோ, தோல்வி ஆகுதோ பரவால்ல. ஆனா அந்த பைசா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு தானே போகுது. அவன் அந்த பையன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது தானே செய்றான்." அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து யார்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, கேபி பாலாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபி பாலா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேபி பாலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றோமே அப்படிங்கிற மாரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிடைக்கிற காசு வந்து முக்கியமா ஏழை எளிய மக்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஐ பாலாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, காந்தி கண்ணாடி படத்தோட ரிலீஸ் டேட் செப்டம்பர் 5ங்க. அவரு வந்து முழுக்க, முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தாரு. சரியா? வந்தது மட்டும் இல்லாம நெறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எவ்ளோ பேர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சம்பாதிச்சிருக்காங்க. சம்பாதிச்சு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காக மட்டும் தான் சேர்க்குறாங்க. பட் இந்த பையன் கேபி பாலாவ பொறுத்தவரைக்கும் வந்து நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். கிடைக்காதவங்க நெறைய பேர் இருக்காங்க. சாப்பாடு கஷ்டப்பட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணா, அவங்க மேல மேல வளர்ந்து வருவாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலயும் இருக்கிறாரு. இன்னும் குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் இதான் ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு. இதே மாதிரி நெறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்க கிடைக்க, அந்த பைசா வச்சு நான் வந்து முக்கியமா நெறைய பேத்துக்கு இன்னும் நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கேபி பாலா வந்து நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபி பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுலயும் அவரு சொல்லியிருந்தாரு. "நீங்க போட்ட பிச்சைங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீங்க போட்ட பிச்சை தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு, நம்ம எங்கேயோ உள்ள பல நடிகருக்கு வேற பிளேஸ்ல உள்ள நடிகர்லாம் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரோம். கர்நாடகாவை சேர்ந்த ரஜினிகாந்த் அவர்கள்.
அவங்கள வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு ஒரு செலிபிரிட்டி ஆக்குறோம். உயர் பதவியில வைக்கிறோம். பட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கேபி பாலா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணி இவரையுமே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷன்ல வைக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கண்டிப்பா இந்த படத்த எல்லாருமே பாருங்க. அவருக்கு ஒரு போல்டா, உறுதுணையா இருக்கும். நெக்ஸ்ட் அவருக்கு இந்த படத்த வந்து மேலும் மேலும் படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.